குப்புசாமி தாத்தா பூபுவுக்கு நம்ம காலிஃப்ளவர் தோட்டத்தை எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாரு. அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சந்தைக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு சந்தைக்கு போனாங்க. சந்தையில் ஒரு காலிஃப்ளவருமே விற்கல. தாத்தா ரொம்ப சோகத்தில் இருந்தார். வீட்டுக்கு வந்து இந்த காலிஃப்ளவரை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, எல்லா காலிஃப்ளவருமே விற்காம நட்டம் ஆயிடுச்சே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார். பூபுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. தாத்தா, நான் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சமைச்சி சில்லியாக ரெடி பண்ணி தாத்தாவும் பூபுவும் மார்க்கெட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாலும் போட்டாங்க. ஸ்டால் போட்ட உடனே எல்லாருமே வந்து காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே வாங்கி நல்லபடியாக சாப்பிட்டாங்க. தாத்தாவும் பூபுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போ தாத்தாவுக்கு நட்டமே ஆகலை, ரொம்ப லாபம்தான் கிட்டுச்சு. இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாமும் காலி ஆயிடுச்சு. அதனால் தாத்தா ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தார். பூபு இந்த ஐடியா கொடுத்தனால மட்டும்தான் தாத்தாவால் லாபம் எடுக்க முடிஞ்சுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.